5 மாதங்களை முடித்து ஒரு 6வது ஒரு புதிய மாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? ஆமாம், 5 மாதத்தை பார்க்கலும் கர்த்தர் 6வது மாதத்திலே பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செய்து கொடுப்பார். நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்களோ அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் இந்த 6வது மாதத்திலே கர்த்தர் செய்து தருவார். விசுவாசிக்கிறீர்களா? நான் விசுவாசிக்கிறேன். 5 மாதத்தை பார்க்கலும் இந்த 6வது மாதம் இன்னும் பெஸ்ட்டாக, இன்னும் சிறப்பாக கர்த்தர் என்ன பண்ணுவார்? தருவார். நல்லது, நம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளார நாம் கடந்து செல்லலாம். உங்கள் வேதத்திலிருந்து நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நாம் யாவரும் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 25வது வசனத்தின் பிற்பகுதியை நாம் வாசிக்கலாம். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். சொல்லுங்க, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். இன்னொரு முறை சொல்லுங்க, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். வசனம் சொல்லுகிறது 5 மாசங்களை பார்க்கலும் இந்த புதிய ஒரு 6வது மாசத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த 6வது மாசத்துல கர்த்தர் உங்களை எப்படி வைக்க போகிறார் அப்படின்னா, கர்த்தரை நம்பி இருக்கிறவன் என்னவா இருப்பானாமா? செழிப்பா இருப்பான். கர்த்தரை நம்பி இருக்கிறவன் சொல்லுங்க, செழிப்பா இருப்பான். சரி, கர்த்தரை நம்பி இருக்கிறவன் எப்படிப்பட்டவனா இருப்பான் அப்படின்னு பார்த்தா அவன் எப்படி தான் இருப்பாங்க? செழிப்பா இருப்பான். பாருங்க, கர்த்தரை நம்புகிறவன் எப்படி இருக்க மாட்டானா? கவலையோடு, கஷ்டத்தோடு, துன்பத்தோடு, வியாதியோடு, கவலைகளோடு, போராட்டங்களோடு, பிரச்சனைகளோடு என்ன பண்ண மாட்டான்? கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷன் அப்படி இருக்கவே மாட்டான். யாரெல்லாம் கர்த்தரை தன்னுடைய வாழ்க்கையிலும், தன்னுடைய குடும்பத்திலும், தன்னுடைய தொழிலிலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நம்பி இருக்கிறாங்களோ அவளுடைய வாழ்க்கையில் வெற்றி உண்டு, ஜெயம் உண்டு, பாதுகாப்பு உண்டு, ஆசீர்வாதங்கள் உண்டு, செல்வ செழிப்பு உண்டு. எல்லாவற்றிலும் அவர்கள் என்னவா இருப்பார்கள்? ஆசீர்வாதமாக இருப்பார்கள். கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? செழிப்பாக இருப்பார்கள். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை நம்பி இருக்கிறவங்க செழிப்பாருங்க. இன்றைக்கு இந்த ஆராதனை முடிகிற வரைக்கும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்னன்னு? கர்த்தரை நான் நம்பி இருக்கிறேன், நான் செழிப்பாக இருப்பேன். நான் கர்த்தரை நான் நம்பி இருக்கிறேன், நான் என்னவா இருப்பேன்? செழிப்பாக இருப்பேன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். உங்கள் உள்ள என்ன தான் சொல்லணும்? கர்த்தரை நான் நம்பி இந்த இடத்துக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாக என்ன பண்ணுவார்? செழிப்பாக வைப்பார். இந்த மாதம் கர்த்தரை என்ன பண்ணுவார்? செழிப்பாய் வைப்பார்னு தான் வசனத்தில் சொல்கிறபடி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். சரி, அப்போ கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொல்கிறாரு? தாவீது என்ன சொல்கிறாரு? வசனத்தை நீங்கள் எடுத்துக்குங்க. சங்கீதம் 1, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல். அப்ப கர்த்தரை நம்பி இருக்கிறவன் யாரை நம்பி இருக்க மாட்டான்? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்க மாட்டான், பாவிகள் வழியில் நிற்க மாட்டான், பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல என்ன பண்ண மாட்டான்? உட்கார மாட்டான். ஏன்னா கர்த்தரை நம்பி இருக்கிறவன் இந்த கூட்டத்தில் இருக்க மாட்டான். அவன் எப்படி இருப்பானா? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானம் பண்ணி கொண்டிருக்கிற மனுஷன் என்னவா இருக்கிறானா? பாக்கியவான். கர்த்தரை நம்பி இருக்கிறவன் எப்பவுமே எங்கே தான் உட்கார்ந்துருப்பான்? சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பான். தேவனுடைய வேத வசனங்களை சார்ந்திருப்பான். அவனுடைய வாழ்க்கையில் என்ன வந்தாலும் கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தர் எனக்கு நன்மைகளை தருவார், கர்த்தர் என்னை பாதுகாப்பார், கர்த்தர் என்னோடு கூட இருப்பார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளையே சார்ந்திருப்பான். அந்த மனிதன் பாருங்க, அவன் எப்படி இருப்பானாமா? மனிதன் வசனம் சொல்லுகிறது, அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப கர்த்தரை நம்பி இருக்கிறவன், கர்த்தரை சார்ந்து இருக்கிறவன் அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது, அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இருப்பானாமா. அவன் எந்த காலம் வந்தாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, குளிர் அடித்தாலும் சரி, என்ன வந்தாலும் அவன் எப்படி தான் இருப்பாங்க? அந்த மனுஷன் செழிப்பாக இருப்பான். சில மரங்கள்லாம் பாருங்கள், சில காடுகள்லாம் இருக்குது, எங்கே நீரூற்று இல்லாத பகுதிகள் இருக்கும். டிசம்பர் மாதம் வந்தால் கொஞ்சம் செழிப்பாக இருக்கும், மே மாதம் வந்தால் சுத்தமாக வாடி போயிடும். அது வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அப்போ பாருங்கள், நீங்கள் நீர்க்காலின் ஓரமாக, ஏன்னா கர்த்தரை நீங்கள் நம்பியிருக்கிறபடினால நீங்கள் நீர்க்காலமாய் நடப்பட்ட மரத்தை போல இருக்கிறீர்கள். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கனி தருவீங்க. இலையுதிராது இருக்கிற மரத்தை போல நீங்கள் இருப்பீங்க. அப்போ நீங்கள் கர்த்தரை நீங்கள் நம்பியிருக்கிறபடினால கர்த்தர் உங்களை என்ன பண்ண மாட்டார்? கைவிட மாட்டார். பாருங்கள், சங்கீதம் 37வது சங்கீதம் 5வது வசனத்தை
நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லுகிறாரு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு, அவரே காரியத்தை என்ன பண்ணுவாரம்மா, வாய்க்க பண்ணுவார். சொல்லுங்க, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்களுடைய வழியை நீங்க யாருக்கு ஒப்பு வைக்கணும்? கர்த்தருக்கு நீங்க ஒப்பு வைக்கணும். இந்த மாதம் என்னுடைய தேவைகள் அதிகமாக இருக்கிறது, என்னுடைய குடும்ப தேவைகள் அதிகமாக இருக்குது, என்னுடைய பிள்ளைகளுடைய தேவைகள் அதிகமாக இருக்குது, உங்களுடைய காரியங்கள் எல்லாம் அதிகமாக இருக்குது. ஆனால் உங்கள் வழிகளெல்லாம் யாருக்கு நீங்கள் ஒப்பு வைக்கணும்? கர்த்தருக்கு நீங்கள் ஒப்பு வைத்து கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருங்க. கர்த்தர் மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருங்க, காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நிச்சயமாக நான் சொல்கிறேன், இந்த மாதம் நீங்கள் கர்த்தர் அதிகமாக சார்ந்துக்குங்க, கர்த்தர் உங்களுக்கு எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவார். நீங்கள் எல்லா நாட்களும் எல்லா மாதமும் நீங்கள் என்ன பண்ண முடியும்? செழிப்பாக இருக்க முடியும். இதே நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், நிச்சயமாக முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக முடிவுண்டு. கடனுக்கு ஒரு முடிவு உண்டு, வியாதிக்கு ஒரு முடிவு உண்டு, பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டு. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்து இது முடிஞ்சு போகட்டும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களே, அது எல்லாத்துக்கும் ஒரு முடிவுண்டு. உங்கள் நம்பிக்கை என்ன பண்ணாதம்மா, வீண் போகாது. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. பாருங்க, எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், அங்கே என்ன சொல்றாரு வார்த்தையை கவனிக்கலாம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் என்னவா இருக்கானா, பாக்கியவான். அப்ப இங்க என்ன சொல்றாரு? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து. நம்ம வாஸ்தம் பார்த்தீங்களா, கர்த்தரையே நம்பி இருக்கிறவன் செழிப்பான். அப்ப கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் என்னவா இருக்கிறானா, பாக்கியவான். அவன் ஒருபோதும் அழமாட்டாங்க, வியாதியோடு இருக்க மாட்டாங்க, கஷ்டப்பட மாட்டாங்க, துன்பப்பட மாட்டாங்க. ஏன்னா அவன் நம்பிக்கையெல்லாம் யார் மேல இருக்குதுங்க? கர்த்தர் மேலேயே இருக்குது. கர்த்தர் மேலேயே தன் நம்பிக்கை இருக்கும்போது அவன் என்னவா இருக்கான்? பாக்கியவானா கர்த்தர் வைப்பாருங்க. பாக்கியவானாய் கர்த்தர் வைப்பார். சரிங்க, போகட்டும். பரிசுத்த வேதாகமத்தில் யாரெல்லாம் கர்த்தரை அதிகமாக சார்ந்திருந்தாங்க, கர்த்தரை சார்ந்திருந்தவருடைய வாழ்க்கையில் எப்படி செழிப்பாக இருந்தார்கள், எப்படி வெற்றி பெற்றார்கள், எப்படி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள், கர்த்தரை நம்பி இருக்கிறவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கைவிடாமல் எப்படியெல்லாம் செழிப்பாய் வைத்தார்கள் என்று நாம் பார்க்க போகிறோம். இரண்டாவது, நம் செழிப்பாக இருப்பதற்கு யார் உதவி செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு வீடுகளை வாங்கணும், நிலங்களை வாங்கணும், கார்களை வாங்கணும், ஐஸ்வர்யங்களை வாங்கணும், நல்ல ஒரு பிஸ்னஸ் நடத்தணும்னு நம்ம செழிப்பாக இருக்கணும் நம்ம விரும்புகிறோம். அந்த செழிப்பாக இருப்பதற்கு, அந்த ஆசீர்வாதமாக இருப்பதற்கு யார் உதவி செய்யணும்? மூன்றாவது, நாம் என்ன செய்யணும்? செழிப்பாக இருக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும்? இவைகளெல்லாம் நாம் என்ன பண்ண போகிறோம் பார்த்து நாம் முடிக்க போகிறோம் துரிதமாக. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 1, 2, 3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாம் நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன். பூமியில் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் என்று சொல்லி வசனங்கள் தொடர்கிறது. இங்கே நாம் கவனிக்கும், ஆபிரகாம் கர்த்தரை நம்பியிருந்தான், அவனுடைய வாழ்க்கையில் செழிப்பை பெற்றுக்கொண்டான். எப்படி கர்த்தரை நம்பியிருந்தான் என்று சொல்லி நாம் இந்த வேத வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, அவர் கர்த்தர் சொல்றாரு ஆபிரகாமை நோக்கி, ஆபிரகாம், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்க உங்கள் அனைவரையும் பார்த்து சொல்றாரு, உங்கள் குடும்பத்தை, உங்களுடைய தகப்பனுடைய வீடை, நீங்கள் கட்டி வச்சிருக்கிறீங்க வீடை, உங்களுடைய உறவுக்காரங்களை, உங்கள் நண்பர்களை, இவங்களெல்லாம் விட்டுட்டு நான் காட்டும் தேசத்துக்கு போ அப்படின்னா நீங்கள் போவீங்களா? போவீங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்க. யோசிக்கிறோம் நம்ம, எப்படிங்க போக முடியும்? அவ்வளோ பெரிய வீட்டை கட்டி வச்சிருக்கிறேன், என் குடும்பமே எல்லாருமே இங்கே தான் இருக்கிறாங்க, நான் எங்கே போகிறது? ஆண்டவர் காட்டுகிற தேசத்துக்கு நான் எப்படி போக முடியும்? கேள்விக்குறியோடு கூட நாம் இருப்போம். ஆனால் இங்கே ஆபிரகாம் பார்த்து சொன்ன உடனே ஆபிரகாம், சரி நான் போகிறேன், என் இனத்தை விட்டுட்டு, என் வீட்டை விட்டுட்டு, என் குடும்பத்தாரை விட்டுட்டு, எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் விட்டுட்டு, ஆண்டவரே நீர் காட்டுகிற தேசத்துக்கு நான் போகிறேன். கர்த்தர் மேல் நம்பிக்கை. யார் மேல நம்பிக்கை?
கர்த்தர் மேலே நம்பிக்கை. யாரெல்லாம் கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு அவங்க பிஸ்னஸை தொடங்குறாங்களோ, யாரெல்லாம் கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு வேலைக்கு போகிறாங்களோ, யாரெல்லாம் கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு வீட்டை கட்டுறாங்களோ, யாரெல்லாம் கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு உறவுக்காரங்களை கட்டுறாங்களோ, கர்த்தர் நிச்சயமாக அவங்களை ஆசீர்வதித்து செழிப்பாக என்ன பண்ணுவார், வைப்பார். பாருங்கள், இங்கே கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு ஆண்டவர் எங்கே காட்டுகிறாரோ அங்கே நான் போகிறேன். ஆண்டவர் எங்கே காட்டுகிறாரோ அங்கே போகிறேன். நீங்கள் போவீங்களான்னு தெரியல, ஆனால் ஆபிரகாம் போனாருங்க. ஆண்டவருக்கு அதனால தான் வார்த்தையை சொன்னார், ஆபிரகாம், நான் என் சொல்லுக்கு, நான் சொன்ன அந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தபடினால நான் உன்னை என்ன பண்ண போகிறேன், ஆசீர்வதிக்க போகிறேன். உன்னை நான் செழிப்பாக வைக்க போகிறேன். நான் எப்படி உன்னை செழிப்பாக வைக்க போகிறேன், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்க போகிறேன். நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். உன் பேரை பெருமைப்படுத்த போகிறேன். நீ தான் இந்த பூமியில் என்னவா இருக்க போகிற, ஆசீர்வாதமாக இருக்க போகிற. பாருங்கள், கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சு ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சோம்னா கர்த்தர் என்ன பண்ணுவாருங்களா, அதிகமாக ஆசீர்வதிக்கிறாரு. பாருங்கள், அவர் சொல்கிறாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவளை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் வம்சங்களாம் உனக்குள். அவர் சொல்கிறாருங்க, ஒரே ஒரு மனுஷனுக்குள்ளார வச்சு எல்லா ஆசீர்வாதத்தையும் அவருக்குள்ளார வச்சிருக்கிறாரு. எவ்வளோ கிருபை, எவ்வளோ மேன்மை. இந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணுமா வேண்டாங்களா? வேணும். அப்போ நம்ம யார் மேலே நம்பி இருக்கணும், கர்த்தர் மேலே நம்பி இருக்கணும். பாருங்கள், கர்த்தரை ஒரு மனுஷனா கர்த்தர் மேலே நம்பி இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுகிறாராம், அவர் செழிப்பாக வைக்கிறாரு. பாருங்கள், தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா ஆபிரகாம் கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னா, பாருங்கள், ஆபிரகாம் அவன் மனைவியும் அவனுக்குண்டான யாவும் அவனோடு கூட லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் பொன்னும் வெள்ளியும் ஆஸ்திகளும் என்னவான்னா உடைய, சொல்லுங்க, சீமானா இருக்கிறாங்க. கர்த்தர் ஒரு சொன்ன ஒரு வார்த்தைக்கு கேட்டு கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சு கர்த்தரையே சார்ந்து கொண்டு வரும்போது கர்த்தர் வெக்கப்பட்டு போகவே விட மாட்டாருங்க. கர்த்தர் வெக்கப்பட்டு போகவே விட மாட்டார். பாருங்க, வெள்ளியும் பொன்னும் ஆசிகள் உடையவனாக இருந்தான். அவன் தன் பிரயாணங்களில் எல்லாம் தெற்கு இருக்கிற பெத்தேல் மட்டும், பெத்தேலுக்கு ஆய்க்கும் நடுவாக தன் முன்பாக கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆபிரகாமுடனே வந்து லோத்துவும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவருடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடினால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவும் இல்லாமல் போயிடுச்சு. பாருங்கள், கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க என்னதான் இருப்பாங்க, செழிப்பாக இருப்பாங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் செழிப்பாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன, ஆசீர்வாதமாக இருப்பதற்கு காரணம் என்ன, பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு மிருக ஜீவன்கள், வேலைக்காரர்கள், அவருடைய ஆஸ்திகள், ஐஸ்வர்யங்கள், நிலங்கள் எல்லாம் பெருகிற்று. ஆபிரகாமும் லோத்துவுக்கும் மேய்ப்பர்களுக்கு என்ன ஆயிடுச்சு, சண்டை வந்துருச்சு. இது என்னுடைய ஆடு, இது என்னுடைய மாடு, இது என்னுடைய ஒட்டகம், இது என்னுடைய கழுதை, சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த அளவுக்கு மிருக ஜீவன்களை ஆசீர்வாதங்களை என்ன பண்ணியிருந்தார், கர்த்தர் கொடுத்திருந்தார். நீங்கள் இந்த ஆராதனையில் நீங்கள் அமர்ந்திருக்கிற நீங்கள் கர்த்தரை நீங்கள் நம்பியிருக்கும் போது கர்த்தர் எல்லா நாளும் எல்லா மாதமும் உங்களை என்ன பண்ணுவார், செழிப்பாக தான் வைப்பார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது பாருங்கள், ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்திலே கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே நீ என்ன பண்ணு, குடியிரு. அங்கே ஆபிரகாம் இடத்துல சொன்னார். இங்கே ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு, ஆபிரகாமுக்கு உண்டான நாட்களில் அதே பஞ்சம் ஈசாக்கு காலத்தில் வந்துருச்சு. ஆனால் ஈசாக்கு எங்கே ஒரு செழிப்பாக இருக்குதோ, எந்த இடத்துல ஆசீர்வாதமாக இருக்குதோ அந்த பட்டணத்தை நோக்கி போகிறதுக்காக ரெடியாக இருக்கும்போது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி சொல்கிறார், நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. கர்த்தர் சொல்கிறாரு, இன்னைக்கு நீங்கள் இந்த தேசத்தில் இருக்கிறீங்களா, இந்த பட்டணத்திலேயே நீங்கள் குடியிருங்க. கர்த்தர் உங்களை என்ன பண்ண போகிறாரா, ஆசீர்வதித்து வீடுகளை தருவார், நிலங்களை தருவார், உங்களுடைய கையின் கிரிகளை ஆசீர்வதிப்பார், உங்கள் பொருளாதாரங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், எல்லாம் செழிப்பாக இருக்கும்.
ஈசாக்குக்கு அதை தான் சொன்னார், இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். அவர் சொல்றாருங்க, ஆபிரகாமுக்கு நான் என்ன வாக்கு தத்தம் கொடுத்தனோ அந்த வாக்கு தத்தங்களை உனக்கு நான் நிச்சயமா நிறைவேற்றுவேன். ஈசாக்கு, நீ என் மேல நம்பிக்கையா இரு, நிச்சயமா நீ என்ன பண்ண போட்ட, வெக்கப்பட்டு போக மாட்டேன், இந்த பஞ்ச காலத்திலையும் உன்னை நான் செழிப்பா வைப்பேன்னாருங்க. அதுக்கப்புறமா பாருங்க 12வது வசனம், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதையை விதைத்தான். பஞ்ச காலத்தில் யாராவது விதையை விதைக்க முடியுமா? நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பஞ்ச காலம், நிலமெல்லாம் வறண்டு போச்சு, தண்ணி இல்லை, விவசாயமே காணோம், ஒன்றுமே செழிப்பாக இல்லை, ஒரு புல்லு கூட செழிப்பாக இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள் விதை விதைப்பீர்களா? இல்லைன்னா எங்கேயாவது கொண்டு போய் பணத்தை போடுவோமா, நகையை கொண்டு போய் வைப்போமா? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். பஞ்சகாலமாக இருக்கும்போது வீட்டை கட்ட முடியுமா? பஞ்சகாலமாக இருக்கும்போது ஏதாவது செய்ய முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் இங்கே ஈசாக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, கர்த்தர் இருக்கிறார், அவர் சொல்லியிருக்கிறார், அவர் மேலே நான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன். இவர் சொல்கிறார், இந்த தேசத்தில் என்ன விதையை விதைக்க சொல்கிறாரு, நான் விதையை விதைப்பேன், அறுவடை பண்ணுகிறவர் அவர், விளைச்சலை கொடுக்கிறவர் அவர், செழிப்பாய் வைத்திருக்கிறவர் அவர், அவர் என்னை நிச்சயமாய் செழிப்பாய் வைப்பார். அவர் மேலே நம்பிக்கை. நிலத்தில் ஓட்டுறாரு, விவசாயம் பண்ணுறதுக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் செய்கிறாரு, தண்ணி இல்லை, ஆனால் விதையை விதைச்சிட்டாரு. பாருங்க, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தனால் அந்த வருஷம் 100 மடங்கு பலன். எத்தனை மடங்குங்க? 100 மடங்கு. கர்த்தர் மேல் யாரெல்லாம் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே சார்ந்திருக்கிறாங்களோ, கர்த்தருடைய சொல்லுக்கு யாரெல்லாம் கீழ்ப்படிந்து இருக்கிறாங்களோ, அவர்கள் சொன்ன கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தைக்கு செய்யும் போது கர்த்தர் அவர்களுக்கு 100 மடங்கு செழிப்பை தருவார். ஈசாக்குக்கு 100 மடங்கு செழிப்பை தந்தார்னா உங்களுக்கு இந்த மாதம் 100 மடங்கு நீங்கள் செழிப்பை பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் களங்கள், தானியங்கள், பொருளாதாரங்கள், உங்களுடைய ஐஸ்வர்யங்கள், உங்களுடைய வீடுகள், பிள்ளைகள் எல்லாம் செழிப்பாக இருக்கும். நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பீர்கள்? செழிப்பாக இருப்பீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் செழிப்பாக இருங்க. பாருங்க, அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடக்காரர்களும் இருந்தபடினால் பெலிஸ்தியர் அவன் மேல் பொறாமை கொண்டு. பாருங்க, கர்த்தர் மேல் யாரெல்லாம் நம்பிக்கையாக இருக்கிறாங்களோ கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தராரு. தரும்போது மற்றவங்க என்ன பண்ணுவாங்க? பொறாமைப்படுகிற அளவுக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாருங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பிள்ளைங்க எங்கேயுமே போய், அதாவது என்ன சொல்ல மாட்டார், வெக்கப்படவே விட மாட்டார், தாழ்ந்து போகவே விட மாட்டார், கஷ்டத்தில் இருக்க விடவே மாட்டார், பஞ்சத்தில் இருக்க விடவே மாட்டார். கர்த்தருடைய பிள்ளைங்க மற்ற பிள்ளைங்க பொறாமைப்படுகிற அளவுக்கு தான் கர்த்தருடைய பிள்ளைகளை என்ன பண்ணுவார்? அவர் ஆசீர்வதிப்பார். அவர் என்ன பண்ணுவார்? பெருக பண்ணுவார். பாருங்க, 3வது ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசித்தோம்னா, அங்கு யாக்கோப்பு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி, இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த சம்பவத்தை விளக்கி காட்டுவதற்கு அதிக நேரம் தேவைப்படுகிறபடினால நான் சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஈசாக்குக்கு 2 பிள்ளைங்க. ஒருத்தன் பேர் ஏசா, மூத்தவன், 2வது யாக்கோப்பு. இந்த ஏசாவும் யாக்கோப்பும் வெவ்வேறு காரியங்களை செய்கிறார்கள். ஏசா வேட்டையாடுவதில் திறமசாலி, எல்லா மிருகங்களையும் வேட்டையாடி நல்லா கொண்டு வந்து வீட்டுக்கு என்ன பண்ணுவாப்புல? கொடுத்துருவார். யாக்கோப்பு வீட்டில் நல்லா சமையல் பண்ணுவாப்புல, நல்லா சமைக்கிற மனுஷன். அவன் சமைச்சாப்புலன்னா நல்ல வாசனை வரும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாப்பிடலாம், அந்த அளவுக்கு நல்ல மனுஷன். இப்போ காலங்கள் சென்று கொண்டே இருக்கிறது. ஈசாக்குக்கு வயசாகி போச்சு. வயதாகும்போது மறிக்கிற சூழ்நிலைக்கு கொஞ்சம் நாட்கள் இருக்கிற முன்னாடியே பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்க வேண்டும், பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்துருக்கிற எனக்கு கொடுத்துருக்கிற அந்த வாக்கு தத்தங்கள் பிள்ளைகள் மேலே வரணும்னு சொல்லி மூத்தவனை அழைச்சி, எப்பவுமே ஆசீர்வாதங்கள் யாருக்கு போகுங்க? மூத்தவனுக்கு தான் போகும். இளையவனுக்கு கடைசியாக இருக்கிறதுல பங்கிட்டு கொடுப்பாங்க. அப்போ என்ன பண்ண, மூத்தவனை அழைச்சி, ஏசாவை அழைச்சி, நான் உன்னை ஆசீர்வதிக்கணும்ப்பா, எனக்கு இந்த மிருகத்தை நீ வேட்டையாடி நல்லா சமைத்து நீ கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்னு அவன் வேட்டையாடுவதற்காக ஏசா என்ன பண்ணிட்டாரு? காடுகளுக்கு சென்று விட்டார். இங்கே வேட்டையாடிட்டு வரதுக்குள்ளார இவங்க அம்மா யாருங்க? ரெபெக்காள் கேட்டாப்புல, அது எப்படி பெரிய பையனை மட்டும் ஆசீர்வதிக்கிறது?
சின்ன பையன் என்ன சும்மா விட்டுறதா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு, இந்த மாதிரி உங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாரு, வேட்டையாட போயிட்டாப்புல, நான் சொல்லுறேன், நான் அதே மாதிரி நான் உனக்கு சமைச்சு தரேன், நீ உங்கள் அப்பாட்ட கொண்டு போய் கொடு, அது என்ன பண்ணுவார், சாப்பிட்டுட்டு உன்னை ஆசீர்வதிப்பார், அந்த ஆசீர்வாதத்தை நீ வாங்கிக்கோ அப்படின்னாருங்க. சரி, அவன் இப்படி பண்ணலாமா? பண்ண முடியாதே, ஏசா வேற ரூபத்தில் இருக்கிறான், அவனுக்கு ரோமங்கள் ஜாஸ்தி, முடி அதிகமாக இருக்கும், எனக்கெல்லாம் அதெல்லாம் இல்லையே, அப்பா கண்டுபிடிச்சிருவாரு, சரி வா ஒரு நாடகம் பண்ணலாம். ஒரு நாடகம் மேடையே நடத்துனாங்க. அதெல்லாம் நம்ம இப்போ என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது, நேரம் அதிகமாக இருக்குது. அப்போ ஒரு நாடகமே நடக்குது, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஈசாக்கு யாக்கோப் என்ன பண்ணிட்டாருங்க, ஆசீர்வதிச்சிட்டாரு. அவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தம், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் எல்லாம் யார் மேலே வந்துருச்சு, யாக்கோப் மேலே வந்துருச்சு. இதை கேள்விப்பட்டு ஏசா உள்ளார சமைச்சு அந்த அந்த பதார்த்தங்களை எடுத்துகிட்டு போகும்போது, நீ யாருப்பா அப்படின்னு கேட்கும்போது, நான் தான் ஏசா. அப்போ இதுக்கு முன்னாடி வந்தது யாருப்பா, நான் ஆசீர்வாதங்களை சொல்லிட்டேனே அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மா, சரி ஏசாவுக்கு தெரிஞ்சா கொன்றுவான்ப்பா, நீ என்ன பண்ணு, எங்கள் அப்பா வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அனுப்புகிறாரு. அந்த காரியம் தான் இதில் நடக்குது. யாக்கோப்பு தன்னுடைய மாமா வீட்டுக்கு போகிறாருங்க. யார் வீட்டுக்கு போகிறாருங்க, மாமா வீட்டுக்கு போகிறாரு. மாமா வீட்டுக்கு போகும்போது பாருங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சு கர்த்தர் கொடுத்த அந்த வாக்கு தத்தம் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இவன் போகும்போது பிரயாணத்துக்கு ஆடு மாடுகளோ அல்லது சம்பாதிக்கிறதுக்கு பணமோ அல்லது கையில் பொருளாதாரமோ எதுவுமே இல்லை. வெறும் கையா எங்கே போகிறாருங்க, மாமா வீட்டுக்கு போகிறார், பிரயாணப்பட்டு போகிறார். பாருங்க, அங்கே பிரயாணப்பட்டு போய் ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடினால அங்கே ராத்தங்கி அவ்விடத்தில் கற்கள் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழே வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனங்களை கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருக்கு, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது, அதிலே தேவ தூதர் ஏறுகிறவர்களாகவும் இறங்குவர்களாகவும் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, கர்த்தர் சொல்கிற வார்த்தை கவனிங்க, கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் கர்த்தர், நீர் படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன், உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் என்ன பண்ணப்படும், ஆசீர்வதிக்கப்படுனாருங்க. கர்த்தரே சொல்றாரு. அங்கே ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ஆசீர்வதிச்சாருங்க. இங்கே கர்த்தர் சொல்றாரு, உனக்குள்ளார பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னோடு இருந்து, அவர் சொல்றாருங்க, யாக்கோபு சொல்ற, நீ போற வெறும் கையா போற, ஒரு அனாதையா போற, எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை போற, ஆனால் நீ என்னை நம்பி போற, எனக்கு என்னுடைய வார்த்தையை நம்பி போற, நீ போகிற இடத்துல நான் உன் கூட இருந்து, நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். எங்கிருந்து உங்கள் அப்பா வீட்டை விட்டுட்டு நீ இங்கிருந்து திரும்பி போகிற, நீ போகும்போது நான் உன் கூட இருந்து உன்னை காத்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணி நான் உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் என்ன பண்ண மாட்டேன், கைவிடவே மாட்டேன். அவர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் யார் மேலே இருக்கும், கர்த்தரை நம்பி இருக்கிற வாழ்க்கையில் அவர் என்ன பண்ணுவார், ஆசீர்வாதங்களை தருவார். பாருங்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு இவர்களெல்லாம் ஆசீர்வாதங்களிலே பெறுகிறதுக்கு காரணம் கர்த்தர் மேலே மட்டும்தாங்க நம்பிக்கையாக இருந்தாங்க, கர்த்தரையே சார்ந்திருந்தாங்க. கர்த்தர் என்ன பண்ணார், ஆசீர்வாதங்களை கொடுத்தார். சரி, இந்த ஆசீர்வாதங்கள் யார் மூலமாக வரும், இந்த செழிப்பு யார் மூலமாக வரும், இந்த நன்மை யார் மூலமாய் வரும், யார் தான் தருவா அப்படின்னு நாம் பார்க்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் நாளே புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. 16வது வசனம், ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன, சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமலும் உன் சந்ததிக்கு என்று ஒருவரை குறித்து சொல்லியிருக்கிறது. அந்த சந்ததி யாருங்க, கிறிஸ்துவே. அந்த சந்ததி கிறிஸ்துவே. நாம் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு
செழிப்பாய் இருப்பதற்கு ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல, யாக்கோப்பை போல, யோசேப்பை போல, தாவீதை போல நாம் எல்லாவற்றிலும் வீடு, நிலங்கள், மிருகங்கள், கையின் கிரிகள் எல்லாம் ஆசீர்வாதமாய் செழிப்பாய் இருப்பதற்கு, அந்த செழிப்பு வருவதற்குண்டான காரண கர்த்தர் யார்? கிறிஸ்து. யாருங்க? கிறிஸ்து. ஆபிரகாமை ஆசீர்வதித்தது யாருங்க? கிறிஸ்து. ஆபிரகாமை உயர்த்தினது யாருங்க? கிறிஸ்துவின் வல்லமை. ஈசாக்கை உயர்த்தினது யாருங்க? கிறிஸ்துவின் வல்லமை. யாக்கோப்பை உயர்த்தினது யாருங்க? கிறிஸ்துவின் வல்லமை. அந்த வல்லமை செழிப்பா இருக்கிறதுக்கு காரணமே அந்த வல்லமை தான். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாசத்துல கிறிஸ்துவினாலே உங்களுக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள், ஈசாக்கின் ஆசீர்வாதங்கள், யாக்கோப்பின் ஆசீர்வாதங்கள், தாவீதின் ஆசீர்வாதங்கள், யோசேப்பின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் வரும். நீங்கள் செழிப்பா என்ன பண்ணுவீர்கள்? இருப்பீர்கள். நீங்கள் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் செழிப்பாக இருப்பீர்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவின் மூலமாக உங்களுக்கு என்ன பண்ணும்? செழிப்பு வரும். நீங்கள் எதெல்லாம் விரும்புகிறீங்களோ இயேசு மூலமாக நீங்கள் என்ன பண்ணுங்க? கேளுங்க. இயேசுவை சார்ந்து கேளுங்க. இயேசுவே என்ன ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல ஆண்டவரே உம்மாலே எனக்கு அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் வரட்டும். தாவீதினாலே ஆண்டவரே தாவீது நீர் ஆசீர்வதித்தது போல இயேசுவே தாவீதின் ஆசீர்வாதங்கள் உம்முடைய மூலமாய் வரட்டும் என்று சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்க? இயேசுவின் வழியாக நீங்கள் கேட்டு பாருங்க. இயேசு நிச்சயமாக தருவார். சரி, இந்த ஆசீர்வாதங்களை, இந்த செழிப்பை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு நாம் என்ன செய்யணும்? நாம் என்ன செய்யணும்? அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? நம்ம ஏதாவது ஒரு பங்கு கர்த்தருக்கு செஞ்சோம்னா தான் கர்த்தர் என்ன பண்ணுவார்? செழிப்பாக வைப்பார். இல்லைன்னா செழிப்பாக வைப்பாருங்களா? செழிப்பாக வைக்கிறாரு. கர்த்தர் நம்மளை செழிப்பாக வைக்கிறாரு. நன்மையை கொடுக்குறாரு, ஆசீர்வாதங்களை கொடுக்குறாரு, வீடுகளை கொடுக்குறாரு, நிலங்களை கொடுக்குறாரு, கையின் கிரிகளை ஆசீர்வதிக்கிறார். நம்ம ஆசீர்வதித்து கோடாக பெறுகிறோம். ஆனால் நம்முடைய பங்கு என்ன இருக்கணும்? நம்ம என்ன செய்யணும் கர்த்தருக்கு? அது முக்கியம் இல்லைங்களா? அது முக்கியம். அதை நம்ம பார்க்கலாம். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். இங்கே வார்த்தை என்ன சொல்கிறது? என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்கள் எல்லாம் பண்டக சாலைக்கு கொண்டு வாருங்கள். என்ன சொல்றாரு கர்த்தருடைய வார்த்தை? நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், நீங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பாக இருக்கணும், எல்லா நாளும் பொருளாதாரம் செழிப்பாக இருக்கணும், கையின் கிரியை செழிப்பாக இருக்கணும், உங்களுக்கு ஆஸ்திகள் செழிப்பாக இருக்கணும், ஐஸ்வர்யங்கள் செழிப்பாக இருக்கணும், இது எல்லாம் இருக்கணும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? என் ஆலயத்திற்கு ஆகாரம் இருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் நீங்கள் எங்கே கொண்டு வாங்க? பண்டக சாலைக்கு கொண்டு வாங்க. அப்போ நான் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்திலிருந்து ஒரு பங்கு உங்களுடைய காணிக்கைகளை, உங்களுடைய தசம பாகங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க? என்னுடைய ஆலயத்தில் கொண்டு வாருங்கள். கொண்டு வருகிற பொழுது அவர் சொல்கிறார், அப்பொழுது நான் வானத்தை பலகணிகளை திறந்து, அவர் என்ன சொல்கிறார்? வானத்தை நான் உங்களுக்காக திறந்துடுவேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற நன்மைகளை இருந்து ஒரு பங்கு எடுத்துக்கொண்டு வந்து நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில் நீங்கள் வைக்கும்போது, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார், நான் கர்த்தருக்கு தருகிறேன் என்று சொல்லி நீங்கள் கொண்டு வந்து வைக்கும்போது அவர் சொல்கிறாரு, வானத்தை திறந்து பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் என்ன பண்ணுகிறாராம்? ஆசீர்வாதங்களை வர்ஷிக்கிறாராம். நீங்கள் நினச்சி பாருங்கள். நீங்கள் இப்போ இருக்கிறத ஒரு 1000 மடங்கு போகணும், இப்போ இருக்கிற களங்களை 100 மடங்கு போகணும். அப்படின்னா கர்த்தர் சொல்கிறார், இடம் கொள்ளாமல் போகும் மட்டும். அப்போ என்னென்னா ஃபுல்லாக நிரப்பிடுவேன். நீங்கள் செழிப்பாக இருக்கணும்னா உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுல எல்லாவற்றிலும் ஒரு பங்கு நீங்கள் என்ன பண்ணணும்? தரணும். ஆனால் எல்லாமே நம்ம என்ன பண்ண முடியறதில்ல, கொடுக்கறதில்ல. ஆனால் நம்மக்கிட்ட கையின் கிரிகளை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய சம்பாத்தியத்தில் ஒரு பங்கு, ஒரு காணிக்கை, ஒரு தசம பாகம், அதை கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்தில் நம்ம விதைக்கும் போது தேவன் அதை என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதித்து அதை என்ன பண்ணுகிறாரா? செழிப்பாய் வைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செழிப்பாக இருப்பதற்கு இந்த காரியங்களை நாம் இன்றைக்கி கற்றுக்கொண்டோம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தரை நீங்கள் நம்பியிருக்கிறபடினால நீங்கள் செழிப்பாக தான் இருப்பீங்க. நான் சொல்லுகிறேன், இந்த மாதம் நீங்கள் கர்த்தரை நம்பியிருக்கிறனால நீங்கள் எல்லாவற்றிலும் செழிப்பாக இருப்பீங்க. செழிப்புங்கிறது ஒரு வார்த்தை மட்டும்தான் நான் சொல்கிறேன். செழிப்புங்கிறது தெய்வீக சுகம் இருக்குது, சமாதானம் இருக்குது, பாவ மன்னிப்பு இருக்குது, நிச்சயம் இருக்குது, எல்லாமே இருக்குது. செழிப்புங்கிறது ஒரே வார்த்தையில் எல்லாம் எல்லாமே அடங்கியிருக்குது. ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் விளக்கி காட்டுவதற்கு சமயம்
போதாது. நீங்கள் வேணால் ஒரு நேரம் கொடுங்க, ஒரு 2 மணி நேரம் உட்காந்துருக்குறேங்க பாஸ்டர், நீங்கள் வேணால் பேசுங்க அப்படின்னு நீங்கள் வேணால் நேரம் கொடுங்க, நான் கட்டாயம் எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணுகிறேன், விளக்கி காண்பிக்கிறேன். நான் சுருக்கமாக முடிப்பதற்காகத்தான் குறைந்ததை செய்தியை நாம் கொண்டு வந்தோம். அப்போ நீங்கள் கர்த்தரை நீங்கள் நம்பியிருக்கிறபடினால நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணுவீர்கள், செழிப்பாக இருப்பீர்கள், ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இந்த மாதம் உங்களுடைய களங்கள், தானியங்கள், பொருளாதாரங்கள், உங்களுடைய வேலைகள், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாமே செழிப்பாக இருப்பீர்கள். கர்த்தரை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நான் செழிப்பாக இருப்பேன்னு. அப்போ நாம் யாவரையும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று நாம் ஜெபித்து ஆராதனை நாம் நிறைவு செய்யலாம்.